கருப்பு இந்த நிறத்தின் மீதான மக்களின் வெறுப்பு உலக அளவில் வணிகத்தையும் வியாபாரிகளையும் வளர்த்துவிட்டது. அழகு என்ற வார்த்தைக்கான அர்த்தம் வெள்ளை என மாறிப்போனது. இந்த மாற்றுப்பாதையில் பயணிக்கும் மக்களின் முகம் காக்கும் கேடயங்களே அழகு சாதன பொருட்கள். என்னோட பேக்கில் வந்து மேக்கப் திங்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன், எப்பயுமே வச்சுருப்பேன். லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா, லைனர் எல்லாமே வச்சுருப்பேன். இந்த மாதிரி காலேஜ் போகிற பொண்ணு பார்த்தீங்கன்னா புக்ஸ் இல்லாமல் கூட போயிடுவோம், ஆனால் லிப்ஸ்டிக் இல்லாமல் கண்டிப்பாக போக மாட்டோம். பெண்களுக்கானது என்று சொல்லப்படும் கூந்தல் என்ற வார்த்தை நாம் வாழும் நவீன உலகத்தில் ஆண்களுக்கான கம்பீர அடையாளங்களுள் ஒன்றாகிவிட்டது. பியூட்டி பார்லர் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடவை போயிடுவேன். அது மோஸ்ட்டாக வந்து அந்த மந்த்லேயே அதை வந்து அதிகமான செலவு பண்ணுறதா இருக்கும். புதியதொரு நாகரிக தொட்டிலில் வளரும் இளைய தலைமுறை முகத்தில் பூசிக்கொள்வது அழகுக்கான ஆயத்தமா இல்லை ஆபத்தை தொடுவதற்கான முன்னோட்டமா என்பதை வெளிப்படுத்தும் ஆவணமே பியூட்டி பார்லர், அழகும் ஆபத்தும். பிறந்த குழந்தை ஆனா பெண்ணா என கேட்டுக்கொண்டிருந்த சமூகம் இன்று குழந்தை பிறந்தவுடன் கருப்பா சிவப்பா என்ற கேள்வியையே முதன்மைப்படுத்துகிறது. 4 வாரங்களில் சிகப்பழகு, இப்படிப்பட்ட மந்திர சொற்களை நம்பி பணக்கார வீடாயிருந்தாலும் ஏழையின் வீடாயிருந்தாலும் அனைவரின் வீட்டையும் அலங்கரிக்கின்றன அழகு சாதன பொருட்கள். நான் காலேஜ் போகிற பொண்ணு. ஸோ நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னாலே எனக்கு மேக்கப் தேவைப்படுது. நான் மட்டும் இல்லை, இப்போத்தி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் என் பாட்டி கூட இப்போலாம் ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுறாங்க. 5 ரூபாயிலேருந்து 5000 ரூபீஸ் வரைக்கும் காஸ்மெட்டிக்ஸ் கிடைக்குது. ஸோ ஏழை பணக்காரங்க எல்லாருமே வாங்கிப்பாங்க அவங்க தேவைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போத்தி இந்த வேர்ல்டுக்கு காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கருப்பு என்ற தனது அடையாளத்தை மறைத்து வெள்ளையாக காட்டிக்கொள்ள மக்கள் எடுக்கும் முயற்சிகள் பல. ஸோ நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி முல்தானி மெட்டி போடுறது உண்டு. ஸோ ஒரு நாள் நான் முல்தானி மெட்டி போட்டேன்னா மறுநாள் நான் வந்து கடலை மாவு போடுறேன். ஸோ நான் நேச்சுரலாகவும் போடாமல் சைட் பை சைட் நான் வந்து மந்த்லி ஒரு ஃபேஷியல் பண்ணுறதும் உண்டு. ஸோ ஃபேஷியல் பண்ணுறதுனால என்னென்னா, நான் வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஃபேஷியல் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக பார்லர் போகிறது, காசு கொடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். இன்னும் ஒன்று காசு போனால் போகுது, அவ்வளோதான். நமக்கு தேவை அழகு. தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் பெண்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர்கள் அல்ல என நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் சமூகத்து ஆண்கள். இவர்களை கவர சலூன் கடைகள் கூட கவர்ச்சிகர விளம்பரங்கள் வெளியிடுகின்றன. தலைமுடி தொடங்கி உடலில் டாட்டூ போடுவது வரை பியூட்டி பார்லர்கள் ஆண்களை காந்தங்களாக கவருகின்றன. வீட்டை தாண்டி வெளியே வந்தால் அழகை ஆராதிக்கும் பியூட்டி பார்லர்கள். ஃபேஷியல், ஐப்ரோ பிளாக், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இப்படி பலவிதங்களில் அழகினை மெருகேற்றிக் கொள்ள பல ஆயிரம் ரூபாய்களை செலவு செய்ய மக்கள் தயார். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சலூன் போது வந்து ஒரு 50 ருபீஸ் ஷேவாக இருந்தது. பார்லர்னு வரும்போது 70 ருபீஸாக இருந்தது. இப்போது யூனிசெக்ஸ் சலூன் வரும்போது 150 ஆச்சு. இப்போ லான்ச்னு வரும்போது 170 ஆயிடுச்சு. நிறத்தை மாற்றிக்கொள்ளவும் முடியின் தோற்றத்தை மாற்றிக்கொள்வதிலும் இக்காலத்து இளைஞர்களிடையே ஏன் இந்த அளவிற்கு ஆர்வம் என்ற கேள்விக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேர் ஸ்கின், ஒரு ஒயிட் ஸ்கினுக்கு தான் நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஒருத்தன் ரொம்ப அழகாக ரொம்ப ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் கலர் கம்மியாக இருந்தால் கூட அவனை கலாய்க்கிற ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்க. நானே நிறையா பேர் அப்படி கலாய்ச்சிருக்கேன். அவனுக்கு இன்னத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸு, பெரிய ஷாருக்கானா அந்த ரேஞ்சுக்கெலாம் பேசியிருக்காங்க. அந்த மென்டாலிட்டி ஏன் வந்துச்சுன்றது இன்னும் சரியாகவும் தெரியல. அந்த மென்டாலிட்டி போகுமான்றதும் கண்டிப்பாக டவுட்டு தான். என்ன சொல்கிறது, காலேஜ்னாலே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க எப்படி மேக்கப் போட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. நம்ம லைட்டாக பட்டி டிங்கிரி பண்ணிட்டு சுற்றினோன்னா கொஞ்சம் பொண்ணுங்களாச்சும் நம்மளுக்கு திரும்பி பார்க்கும். அதுக்காக போடுவாங்க. ப்ளஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம நல்லாயிருக்கும், நீங்கள் பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு லெவல் வந்துடும் உள்ளுக்குள்ளே. சினிமாவில் எப்போவுமே வில்லனை கூட மோஸ்ட்லி கருப்பாக தான் காமிப்பானுங்க. ஏன்னா கருப்பாக இருக்கிறவங்க கெட்டவன்ற அளவுக்கு நம்மளை மாற்றிட்டாங்க. கருப்பாக இருக்கிற ஏன்னா அந்த செயின் ஸ்நாச்சிங்லேருந்து எல்லாரும் காமிக்கணும். மோஸ்ட்லி கருப்பாக இருக்கிறவன் ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இந்த வடச்சென்னை பக்கம் வந்து நம்மளோட பரம்பரை கலரை வந்து வில்லனாகவும், எங்கேயோ இருந்து வந்த வெள்ளை கலரை வந்து ஹீரோ லெவலுக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் கருப்பாக இருப்பவர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டது.
இன்று மும்பை போன்ற பெருநகரங்களிலிருந்து சிவப்பு நிற ஹீரோயின்களே அதிகமாக தமிழ் சினிமாவில் களமிறக்கப்படுகிறார்கள். ஸோ பட் பார்க்கும்போது ஃபேர்னஸ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கலராக இருக்க பொண்ணும் ஒரு டார்க்காக இருக்க பொண்ணும் 2 பேரும் ஆடிஷன் போனால் ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கிறது வந்து ஃபேர்னஸ் தான். எல்லா டேரக்டர்ஸையும் நான் சொல்லலை, கமர்ஷியலாக ஃபேர்னஸ் தான் வந்து சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா டேரக்டர் மட்டுமே வந்து அதை முடிவு பண்ணுறதில்ல, எங்கள் ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் அது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகாது, ஆடியன்ஸ்க்கு அது ரீச் ஆகாதுன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபேர்னஸ் தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் தராங்க. இல்லை, கருப்பாக இருக்கிற பொண்ணுங்க சினி ஃபீல்டில் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 1994க்கு பிறகு வரிசையாக சுஸ்மிதா சென், ஐஸ்வர்யா ராய், பிரியங்கா சோப்ரா, லாரா தத்தா இவர்களை வைத்துத்தான் இந்தியாவில் அழகு சாதன பொருட்களுக்கான விளம்பரங்கள் அதிகமானது. விற்பனையும் சூடுபிடித்தது. கருப்பு என்ற வார்த்தை அவமான சின்னமானது. தாழ்வு மனப்பான்மையை மக்களிடையே விதைத்தன மல்டிநேஷனல் கம்பெனிகள். இது வெறுமனே ஒரு அழகு சம்பந்தமான விஷயமா கூட நான் நினைக்கல. இது வந்து அடிப்படையில் எல்லா மனித நம்பிக்கைகளையும் சம்பந்தப்பட்ட விஷயம். உன் மொழி சரியில்லைன்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு ஆமாங்க என் மொழி சரியில்லைன்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அது எவ்வளோ அசிங்கமோ எவ்வளோ மானக்கேடோ. அதே மாதிரி உன் உருவம் சரியில்லை, உன்னோட நிறம் சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்லி ஆமாங்க நான் உருவம் சரியில்லைங்க என் நிறம் சரியில்லைங்க உங்கள் உருவத்துக்கு நான் வந்துட்டேங்கன்னு நம்ம சொன்னால் அதை விட மானக்கேடு. தன்னை அழகுபடுத்திக் கொள்வது என்பது நாம் வாழும் சமூகத்தில் அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. தாழ்வு மனப்பான்மை ஒருபுறம் இருக்க, வேலைக்கு ஆள் எடுப்பவர்கள் வெள்ளையாக இருந்தால் மட்டுமே வேலை தருகிறார்களாம். அதுவும் ஒரு கம்பெனியின் வரவேற்பறையில் அமரும் ரிசப்ஷனிஸ்ட், ஏரோஸ்டஸ் என அழைக்கப்படும் விமான பணிப்பெண், இப்படி பல பணிகளுக்கு வெள்ளையாக இருப்பவர்களை மட்டுமே வேலைக்கு எடுக்கிறது முதலாளி வர்க்கம். பார்லர் ரிசப்ஷன் கேர்ளாக இருக்கேன். இப்போ ஒரு இடத்துக்கு வேலை கேட்க போனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம டேலண்ட்டு பார்க்குறது நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பியூட்டி கான்செப்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம், கலர் எப்படி இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு. அதனால கேர்ள்ஸ் வந்து ஃபேஸ் லுக்கு எல்லாமே பார்க்கும்போது நீட்டாக இருக்கணும். ஒரு இடத்துக்கு வேலைக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் எங்கன்னா வெளில போய் கேர்ள்ஸ் எங்கன்னா வேலைக்கு போனாங்கன்னா பாருங்கள், அவங்க எப்படி ஃபஸ்ட்டு கலர் தான் பார்க்குறாங்க. கருப்பாக இருக்காங்களா வெள்ளையாக இருக்காங்க, அதுதான் ஃபஸ்ட்டு மெயின். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன தோணுது, முதல்ல மற்றவங்க பார்வைக்கு நம்ம அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும், அவங்களுக்கு அப்போ தான் வேலை கிடைக்குது. இவர்களை மையமாக வைத்துத்தான் இந்தியாவில் மிகப்பெரிய வணிகம் நடக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய்க்கு மேல் அழகு சாதன பொருட்கள் இந்தியாவில் விற்பனையாகிறதாம். 1990 உலகமயமாக்கல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவில் வந்து இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த கண்ட்ரியில் வந்து அந்த காஸ்மெட்டிக்ஸ் பொருளை வந்து விற்பனை பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இயற்கையை அழித்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் வருஷத்துக்கு 46,000 கோடி ரூபாய் வந்து அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாத மக்களும் இங்கேதான் வாழ்கிறார்கள். அதே நேரத்தில் அழகை காத்துக்கொள்ளவும் அழகை மீட்டெடுக்கவும் போராடக்கூடிய மக்களும் இந்த நாட்டில்தான் இருக்கிறார்கள். காஸ்மெட்டிக்ஸ் இந்த வார்த்தை ஒரு வீட்டில் அரிசி பருப்பு எந்த அளவிற்கு முக்கியமோ அதைவிட அத்தியாவசியமான பொருளாக அழகு சாதனங்கள் மாறிவிட்டது. இப்போதெல்லாம் பியூட்டி பார்லரை தேடி மக்கள் அலைய வேண்டியதில்லை. ஆன்லைன் மூலம் வீட்டிற்கே அழகு சாதன நிபுணர்களை வரவழைக்கும் வசதியும் வந்துவிட்டது. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டிங் இந்த ஃபீல்டுக்குமே இல்லை, எல்லா ஃபீல்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எதுனாலும் ஜஸ்ட் நான் கிளிக் எல்லாருக்குமே எல்லா டீட்டெயில்ஸுமே கிடச்சிருது. ஸோ இந்த ஹோம் சலூன் சர்வீஸ் பற்றி எனக்கு ஆக்சுவலி நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்தவங்க எல்லாமே ஃபேஸ்புக்கில் எங்களோட பேஜ் பார்த்து எங்களோட வெப்சைட் பார்த்து தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. லைக் ஒரு மந்தில் வந்து ஒரு 10 பிரைடல் மேக்கப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 4 வந்து எனக்கு என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ், துபாயிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து. அவங்களாம் எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா பை ஃபேஸ்புக். நாட்டில் இவ்வளவு பேர் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்தும் பொருட்களின் தரம் குறித்து அரசு அதிகாரிகள் சோதனையிடுகிறார்களா? ஆபத்தினை ஏற்படுத்தும், ஏன் சில நேரங்களில் உயிரையே பறிக்கும் அழகு சாதன பொருட்கள் பற்றி மக்கள் அறிவார்களா? உலகின் பல நாடுகளிலிருந்து அழகு சாதன பொருட்கள் இந்தியாவிற்குள் இறக்குமதியாகின்றன. இவற்றில் பல பொருட்களின் தரம் கேள்விக்குறியாகி உள்ளது. ஒரே பெயரில் பலவிதமான மெட்டீரியல்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன.
போலி அழகு சாதன பொருட்களின் ஆதிக்கம் இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. அப்ராட் கண்ட்ரீஸில் எல்லாத்துக்குமே ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் செக் இருக்கும், வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் இருக்கும். ஆனால் இந்தியாவில் அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் செக்குங்கிறது இல்லை. அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் செக் இல்லாததுனால தான் நமக்கு ஃபேக் மார்க்கெட்ஸ் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸில் ஃபேக் மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப டேஞ்சரஸானது. ஃபேக்காக தயாரான ப்ராடக்டே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ். அது ஃபேஸ்புக்லேயே ஒரு போஸ்ட்டாக வந்திருந்தது. உண்மையான ஐகானிக் காஜல் இப்படி இருக்கும், ஃபேக்காக இருக்கிறது அப்படி இருக்கும். ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் சீப்பாக கிடைக்கிறதுனால நமக்கு அதை நினச்சி பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்குறது கூட நமக்கு டைம் இருக்காது. ஏன்னா அது நம்ம கண்ணை மறைச்சிரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் செக்குங்கிறது இருக்கணும். பாதரசம் கலந்த சோப், கிரீம், ஐலைனர், மஸ்காரா, கிளென்சிங் போன்ற அழகு சாதன பொருட்களால் சிறுநீரகம் பழுதடைவதோடு ஒட்டுமொத்த உடலுமே பாதிக்கப்படுமா? இப்படி ஏதுமறியாமல் சருமத்தை வெண்மையாக்கும் மெலனின் என்ற வேதிப்பொருளை பயன்படுத்தியவர்கள் அழகு சாதன பொருட்களில் பாதரசம் கலந்திருப்பதை அறியாமல் அதனை உபயோகப்படுத்தியவர்கள், இவர்களின் தற்போதைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அது எப்படி சொல்கிறது, ஸ்கின் ஒரு லேயரே காலி. இப்போ நார்மலாக இருக்க மேலே இருக்க ஸ்கின் காலி, இப்போது நார்மல் ஆகிடுச்சு. அந்த ஸ்கின் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, உள்ளே இருக்க ஸ்கின் வந்துடுச்சு. இப்போ நார்மலாக இந்த பவுடர் போட இல்லை காம்பாக்ட் எது போடும்போதே ஸ்கின் அப்படியே எரியும். சோப்பு போட்டால் கூட கஷ்டமாக இருக்கும். அந்த இன்னர் லேயர் ஒரு 2 லேயர் கிட்ட காலி. நாங்கள் அந்த டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது அதான் சொன்னாங்க, 2 லேயர் காலி. ஏன் இதை பண்ணீங்க? ஈவன் பிஎஸ்சி மைக்ரோபாலஜி படிச்சுக்கு ஒரு பொண்ணுன்னு வேறு சொல்கிறீங்க. படித்த பொண்ணு இப்படி பண்ணலாமாலாம் வந்துட்டு பயங்கரமாக அவங்களும் திட்டினாங்க. யூஸ் பண்ணதுனால டாக்டர் கிட்ட நல்லா திட்டுவாங்க. The moment you use anything, any harsh thing, like if you do a bleach is chemical. When you do a bleach, I can't open my eyes. My eyes starts watering. My face starts becoming itchy and red. So you know chemical it's wrong. It's harmful for your skin. நெயில் பாலிஷ், நகங்களை பல வண்ணங்களால் அலங்கரிக்கும் பெண்கள் அதில் உள்ள ஃபார்மால்டிஹைடு, பேட்டலைட்ஸ் போன்ற வேதிப்பொருட்கள் கலந்திருப்பதை அறிவதில்லை. அது மட்டுமல்ல, செயற்கையான நகங்களை விரும்பி பியூட்டி பார்லர் செல்பவர்கள் அதில் இருக்கும் ஆபத்தினையும் உணர்வதில்லை. செயற்கை நெயில்ஸ்லேருந்து நெயில் டிசைனிங்லேருந்து அது மட்டுமே இல்லாமல் நெயிலே இல்லாதவங்களுக்கு லைக் புதுசான நெயிலவே வச்சு அது ஒரு 3 வீக்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய புதுசான இது வந்து நெயில்ஸில் வந்துடுச்சு. ஸோ 2 இது பார்க்கணும். ஒன்று வந்து நம்ம நெயில் க்ரூமிங் ரொம்ப முக்கியத்துவம். பிகாஸ் வி ஹாவ் டு அது என்ன பண்ணணும்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இன்னொன்று வந்து பெடிக்யூர் மேனிக்யூர், இது 2ம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, பிகாஸ் பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணும்போது நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெரைலாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக அவங்க வந்து க்ளீன் பண்ணலை, அதை வந்து ஸ்டெரைல் பண்ணலை அப்படின்னா ஒருத்தருக்கு இருக்க இன்ஃபெக்ஷன் இன்னொருத்தருக்கு பரவும். லிப்ஸ்டிக் போடாத நகர்ப்புற பெண்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். லிப்ஸ்டிக்கில் அளவுக்கு அதிகமான லெட் என்ற வேதிப்பொருள் கலந்திருப்பதை பெண்கள் அறிவதில்லை. தினமும் அளவுக்கு அதிகமாக உதட்டுச் சாயம் பூசும் பெண்களுக்கு கருச்சிதைவு, சிறுநீரக கோளாறு என வரிசையாய் நோய்கள் உடலில் குடிகொள்ளுமாம். லிப்ஸ்டிக்ஸில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் நிறைய இருக்கலாம். ஸோ லைக் லெட் இருக்கலாம், கேட்மியம் இருக்கும், கோபால்ட், அலுமினியம், இந்த மாதிரி சில மெட்டல்ஸ் எல்லாம் கூட அதில் லிப்ஸ்டிக்ஸில் ஆட் ஆகிருக்கும். அது சிம்பிளாக எப்படி செக் பண்ணோன்னா, நம்ம தோலில் கொஞ்சம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு கோல்டு பீஸ் எதாவது வச்சு தேய்ச்சோன்னா கருப்பாக நிறம் மாறுச்சுன்னா அதில் லெட் கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் பெர்சன்டேஜ் மாறலாம். ஒரு லிப்ஸ்டிக்கில் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், ஒரு லிப்ஸ்டிக்கில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு நாளைக்கு 1 தடவை 2 தடவை போட்டால் பரவாயில்ல. ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை ரெகுலராக லிப்ஸ்டிக் போட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு அது தோல் வழியாக அப்சார்பும் ஆகும், அவங்க விழுங்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. அப்படி இருக்கும் போது லெட்டுனால நம்ம நரம்பு மண்டலத்திலேருந்து மசில்ல இருந்து லிவரு, கிட்னி, ஐசைட்டு இதெல்லாம் பாதிக்கும். அழகு சாதன பொருட்கள் என்ற வீட்டின் திறவுகோள்தான் பியூட்டி பார்லர். ஒரு நோய் என்றால் டாக்டரிடம் பரிசோதிக்காமல் மெடிக்கல் ஷாப்பில் நேரடியாக மாத்திரை வாங்கும் பழக்கம் போல அழகியல் மற்றும் தோல் நோய் மருத்துவர்களை புறக்கணித்துவிட்டு மக்கள் பியூட்டி பார்லரை நோக்கி செல்கின்றனர். இது ஆபத்து என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். ஸோ கவர்மெண்ட் வந்து இதில் ரொம்ப எஃபர்ட் எடுத்து கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண வைக்கணும். அப்புறம் சர்டிஃபிகேஷன், டாக்டர்ஸ் தான் இதை வச்சுருக்காங்களா, இந்த பியூட்டி கிளினிக்ஸ்க்குன்னு ஏதாவது ஒரு பெர்மிஷன்ஸ் இருக்கணும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த லேசர் சென்டர்,
இந்த காஸ்மெட்டிக் கிளினிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் பல இடத்துல வந்து டாக்டர்ஸ் கிடையாது, அதில் வந்து பியூட்டிஷியன்ஸ் தான் இருக்காங்க. இன்னைக்கு ரேட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப பிரபலமாக இருக்கிற பெரிய பெரிய இடங்களில் வந்து டாக்டர்ஸ் கிடையாது. அந்த இடம்லாம் நிறைய இடத்துல வந்து இதுதான் இருக்குது, சர்டிஃபைட் பியூட்டிஷியன்ஸ் தான் அவங்க. பட் ஆனால் பேர் போட்டுக்கிறாங்க, சர்டிஃபைட் ட்ரைகாலஜிஸ்ட், சர்டிஃபைட் காஸ்மெட்டாலஜிஸ்ட்னு போட்டுக்கிறாங்க. சில பியூட்டி பார்லர்கள் செயற்கை வேதிப்பொருட்களை விட்டுவிட்டு இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை கொண்டு மட்டுமே அழகினை பராமரிக்கின்றனர். ஏன்னா நான் கெமிக்கலாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்னிங் வேணாலும் பண்ண வேணான்னு ரிட்டர்ன் அனுப்புவேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வராங்க இல்லையா, இப்போ அயன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஹேர் எல்லாம் என்ன ஆகும், செத்து போயிடும் உங்களுக்கு, இந்த வால்யூமே போயிடும் உங்களுக்கு. அப்போ ஹேர் ஃபால்ட்டு நிறைய வரும், டேண்ட்ரஃபும் வரும். ஸோ இந்த மாதிரி தடுக்கிறதுக்காக என் பொண்ணாக இருந்தால் இவருக்கு நான் பண்ணுவேனான்ற ஒரே கொஸ்டின் தான் வைப்பாங்க. அதனால எனக்கு இந்த கஸ்டமர் வந்து லாங் லைஃப் வரணும், நேச்சுரலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தான் அனுப்புவேன் உங்களுக்கு. இப்போ இந்த முடியை அழகாக பண்ணணும்னா என்னால் முடியும், நேச்சுரலாக. கெமிக்கல் போட்டு அழகுபடுத்தணும்னு அவசியமே இல்லை. ஆனால் கெமிக்கல் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்க பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு தேவை மணி, எனக்கு தேவை கிளைண்ட். 70 இயர்ஸ் 90 இயர்ஸ் ஓல்டு உமன் வந்தாலும் அவங்களுக்கு எப்படி யங் ஆக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணுறோம். அது மற்ற ஹெர்பலில் எல்லா விதமான ஐட்டம்ஸும் அது சூட் ஆகும் அந்த ஸ்கின் பொறுத்து. அது யாருக்குமே தெரியல. கெமிக்கல் யூஸ் பண்ணேன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஹெர்பல் யூஸ் பண்ணேன்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஆபத்தினை விளைவிக்கும் வேதிப்பொருள் கலந்த அழகு சாதன பொருட்களை சில பெண்கள் விரும்புவதில்லை. ஆரோக்கியத்திற்கே இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். இப்போல்லாம் பியூட்டி பார்லர் போகலாம் எந்த டைமுமே கிடைக்கிறது இல்லை. ஸோ நாங்கள் வீட்லேயே வந்து என்ன இருக்கோ அதை வச்சு ரெடி பண்ணி பேக் போட்டு எங்களை நாங்களே நல்லா செல்ஃபாக நல்லா பார்த்துக்குறோம். விரலில் நெயில் பாலிஷுக்கு பதிலாக உள்ளங்கையில் மருதாணி, மெஹந்தி போடும் பெண்கள் பழமைவாதிகள் அல்ல, ஆரோக்கியமான சமூகத்தின் அடையாள உதாரணங்கள். சார் நான் வீட்டில் கூட மெஹந்தி எல்லாம் போடணும். எனக்கு மெஹந்தி லீவ் இது மாதிரி இருக்கா, நான் பியூட்டி பார்லருக்கு போக மாட்டேன். எதுக்கு தானே, எதுக்கே வேஸ்ட்டு செலவு. வீட்டில் எல்லாம் நான் ரெடி பண்ணுவோம், எல்லாம் நேச்சுரல் பியூட்டி தானே. மெஹந்தியை வீட்டில் நான் ரெடி பண்ணி அப்படியே நான் கோனில் வச்சுட்டு நான் ரெடி பண்ணுவேன். வெள்ளைக்காரனே வெயிலில் கிடந்து கருப்பாக முயற்சிக்கும் போது நான் ஏன் என் நிறத்தை மாற்றிக்கொள்ள அழகு சாதன பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என கேள்வி கேட்பவரும் இந்நாட்டவரே. இங்கே உள்ள சாமி நம்ம கும்பிட்றோம், அந்த சாமியே கருப்பாக தான் இருக்காரு. நான் வந்து அழகு சாதன பொருள் யூஸ் பண்ணணுமோ இது பண்ணணும்னு நான் ஆசையே படல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் 3/4 பேர் 99% கருப்பாக தான் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபாரினர்ஸ் இங்கே வந்தால் பாருங்கள், பெரிய பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிட்டு நீங்கள் கேரளாவாக இருக்கட்டும், ஈவன் மகாபலிபுரமாக இருக்கட்டும், அதர் பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸில் 3/4 பேர் நான் ஏன் இவ்வளோ கலராக இருக்கேன், கருப்பாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கின்னை வந்து டார்க் பண்ண விரும்புகிறான். இந்த மண்ணின் நிறத்தையும் இயற்கையையும் எதிர்த்து செயற்கையாக உருவாக்கும் எல்லா பொருட்களுமே ஆரோக்கியத்தை கொடுத்ததாக வரலாறு இல்லை. அழகு முக்கியம்தான், அது ஆபத்தினை ஏற்படுத்தாமல் ஆரோக்கியத்தை கொடுத்தால் அழகு சாதன பொருட்களும் வரவேற்கத்தக்கதே.